ஆமென் சொல்லுங்களேன். ஒருவன் கிறிஸ்துவனாக இருந்தால் ஆண்டவர் அருவருக்கத்தக்கதான காரியங்கள் ஒருவனுக்குள்ள இருக்குமாகி ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? ஒருவனுக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்க முடியாது. ஆமென். பாவத்துக்கு மரித்தாதான் என்ன பண்ண முடியும்? நீதிக்கு பிழைக்க முடியாது. அதான் இங்க வசனம் சொல்லி கீழே வசனம் சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஒன்னையும் கொண்டு வரவில்லை, ஒன்றையும் கொண்டு போகிறதும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது போலவே நீங்களும் வாழ்ந்ததா தேவ ஆவியானவர் உங்கள் மத்தியிலே கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இருக்கிற எல்லா காரியத்தையும் அப்புறப்படுத்துகிற பெருமையா இருக்கட்டும், அகந்தையா இருக்கட்டும், தேவையில்லாத எண்ணங்களா இருக்கட்டும், எரிச்சலா இருக்கட்டும், ஆண்டவர் அருவருக்கத்தக்க இந்த சில காரியங்களை நீங்க எப்பொழுது அகற்றப்படுகிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த வார்த்தை என்ன பண்ணும்? நம்மளுக்குள்ள கிரியை செய்யும். இல்ல அதவும் நான் எடுத்துக்குவேன், ஆண்டவருடைய கிரியை செய்யணும்னா என்ன ஆகும்? கிரியை செய்ய முடியாது. ஆமென் சொல்லுங்க. ரத்தமலையிலே சொல்லுங்க. நீதிமொழிகள் ஆண்டவர் 7 காரியங்களை அருவருக்கிறார். அந்த வசனம் படிச்சிருக்கீங்களா? ஆமென். வேண்டிமையான கண்கள், ஆமென். பொய் பேசும் நம்முடைய நாவு, ஆமென். புறம் கூறுகிற நம்முடைய நாவு, அப்படிப்பட்டதான காரியங்களை கிறிஸ்துவ வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்து. ஆமென் சொல்லுங்க. ஐயா கிறிஸ்தவனா இருந்தீனா குறை பேசாத, பொய் பேசாத, பெருமையா எண்ணாத, நான் தான் என்கிற அந்த அகந்தையை எடுத்து போடு. ஆமென். உன்னை நடத்துவதற்கு தேவனால் மாத்திரம்தான் கூடுமே ஒழிய உன்னை சுயத்தினால் அது முடியாது, உன்னுடைய எண்ணத்தினால் அது முடியாது. ஆமென். தமாலேலே சொல்லுங்களேன். நம்ம இங்க பொண்ணும் நம்முடைய பொருளும் நம்ம இந்த உலகத்தில் என்ன பண்ணி கொண்டு சேகித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது என் வாழ்க்கைக்கு ஏதுவா இருக்கும், என் பிள்ளைகளுக்கு ஏதுவா, என் குடும்பத்துக்கு ஏதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண உலகப்புறமான காரியத்துல மாத்திரம் நம்முடைய கண்கள் அதிகரிக்கிறதே ஒழிய கர்த்தருடைய வாழ்க்கை, கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை என்ன பண்ணுங்க? அதிகரிக்கும். ஆமென் சொல்லுங்க. வசனத்துல தெளிவா சொல்லப்படுகிறது. ஆமென். அந்த காரியங்களை படிச்சு பார்க்க முடியும். இதெல்லாம் நம்மளை விட்டு அப்புறப்படுத்தும் பொழுதுதான் தேவ பக்தி நமக்கு என்ன? ஆமென். தேவ பக்தி நமக்கு வேணுமான்னு கேட்டா நிச்சயம் வேணும். ஆமென். தேவ பயம் நமக்கு வேணும்னா நிச்சயம் வேணும். தேவ ஆவியானவர் ஒருவனுக்கு கிரியை செய்யணும்னா நிச்சயமா கிரியை செய்யணும். அப்பதான் கிறிஸ்தவனை